இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வீரக்குறிச்சி புனித அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களே, திருவருகை காலம் 3வது வாரம் திங்கட்கிழமை. இன்று உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நமக்கு தரப்பட்டிருக்கிற நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரம் 18 முதல் 24 முடிய உள்ள திருவசனங்கள். நம்ம ஏறக்குறைய கிறிஸ்துமஸ் பெருவிழாவை நெருங்கிட்டோம் இல்லையா? வருகிற ஞாயிற்றுக்கிழமை இரவு 24ஆம் தேதி இரவு நாம் கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாட போகிறோம். இந்த வாசகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நேத்து வரையிலும் 17ஆம் தேதி வரையிலும் முதல் வாசகம் எசையா நூலிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும். எசையா இயேசுவினுடைய பிறப்பை பற்றியெல்லாம் எப்படியெல்லாம் முன்னறிவித்திருக்கிறார் என்பதெல்லாம் நமக்கு படம் பிடித்து காட்டப்படும். நற்செய்தி மாறி மாறி இருந்துச்சு. ஆனா இன்றையிலிருந்து பார்த்தோம் என்று சொன்னால், இயேசுவினுடைய பிறப்பை மட்டுமே மையமாக கொண்ட நற்செய்தி வாசகங்களாகவே நமக்கு இந்த வாரம் முழுவதும் அமைந்திருக்கும். அந்த வகையில்தான் மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரத்திலே ஒரு சிறிய பகுதி இயேசுவினுடைய பிறப்பை பற்றிய ஒரு நிகழ்வு இன்று நமக்கு நற்செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கிறிஸ்துமஸ் மூடுக்கு நெருங்கி வந்துட்டோம். அதனால இயேசுனுடைய பிறப்பை நாம் மையப்படுத்துகிறோம் இன்றிலிருந்து. இந்த பிறப்பினுடைய சாராம்சங்கள் பலவற்றை நாம் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியிலிருந்து புனித யோசேப்பை சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். எப்படியெல்லாம் மரியாள் கருவுற்றிருக்கிறாள், செய்தி வருது, அவருடைய அங்கலாய்ப்பு, இதெல்லாம் இன்றைய நற்செய்தியில இருக்குது. ஒரே ஒரு வார்த்தை, யோசேப்பு ஒரு நேர்மையாளர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேர்மையாளர்னா எப்படி நேர்மையாளர், யாருக்கு, எப்படி என்ற இந்த 2 கேள்விகள் நம்முடைய மனதிலே எழலாம். ஒன்று, அவர் கடவுளுக்கு நேர்மையாளராக இருந்திருக்க வேண்டும். ஒரு யூத பரம்பரை அவர். ஒரு யூதனா அவர் என்ன செஞ்சிருக்கணும்? அந்த பழைய ஏற்பாட்டிலே முதல் 5 புத்தகங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த தோரா நூலை வாசிப்பதிலே அவர் கவனமாக இருந்திருக்க வேண்டும். அடுத்தது, யூத முறையில் நிறைய சட்டத்தை எல்லாம் அனுசரிப்பதிலே அவர் கவனமாய் இருந்திருக்க வேண்டும். யூத மரபுகளை பின்பற்றுவதிலே அவர் நேர்த்தியாக இருந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆட்களை தான் கடவுளுக்கு நேர்மையாளர், ஒரு நல்ல பக்குவமான ஆளு, கடவுள் பக்தி உள்ள ஆளு அப்படின்னு சொல்லலாம். அப்படித்தான் இவர் இருந்திருக்கிறார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனாலதான் கடவுள் அவருக்கென்றே ஒரு திட்டத்தையே வகுத்து விட்டார். இயேசுடைய பிறப்பிலே அவரை புகுத்தியும் விட்டு விட்டார் என்று சொல்லலாம். மற்றவங்களுக்கு நேர்மையாளர், மற்ற மக்களுக்கும் எப்படி? கொடுக்கல் வாங்கலையா, நாணயத்திலையா, மனசாட்சியிலையா, பழகுவதிலா, எதுல நேர்மையாளர்? அந்த நேர்மையாளருடைய நிலையை விளக்குவதுதான் இன்றைய நற்செய்தி. எப்படிப்பட்ட ஒரு நேர்மையாளராக மனிதனுக்கு அவர் இருந்தார், கடவுளுக்கு இருந்தார், இந்த 2க்கும் எப்படி அவர் பேலன்ஸ் பண்ணாரு? கடவுளை தூக்கி போட்டுட்டு மனுஷனுக்கு வரல, மனுஷனை தூக்கி போட்டுட்டு கடவுளுக்கு வரல. இந்த 2லுமே எப்படி ஒரு நேர்மையாளராக அவரால் தக்க வைக்க முடிந்தது என்பதுதான் இந்த நற்செய்தியினுடைய ஒரு சாராம்சமாக நமக்கு அமைந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நற்செய்தியில பார்க்கிறோம், யோசேப்புக்கும் மரியாளுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு செய்தி வருது, மரியாள் கருவுற்றிருக்கிறார். தூய ஆவியினால், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் கருவுற்றிருக்கிறார் என்ற செய்தி வருகிறது. ஒரு சாதாரண மனிதனுடைய நிலையை நினைத்து பாருங்கள். நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, கல்யாணம் நடக்க போது, பல கனவுகளோடு இருக்கிறான், நமக்கு திருமணமாக போகிறதே என்ற ஒரு நிலையிலே ஒரு மனிதன், அந்த நிலையில் யோசேப்பு இருக்கிறார், நமக்கு திருமணமாக போதே அப்படின்ற சந்தோஷத்துல இருக்கிறாரு. காலையில இடி விழுந்தார் போல ஒரு நிகழ்வு சொல்லப்படுகிறது, இல்லப்பா உன் மனைவி ஏற்கனவே கருவுற்று இருக்கிறார் என்று. இந்த நிலையில நம்மளை வச்சு யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு பேரிடியாக அது இருக்க வேண்டும் என்று. யோசேப்புக்கு ஒன்றும் புரியல, என்ன செய்வதென்றும் தெரியவில்லை. என்னடா இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலை, திருமணம் நிச்சயதார்த்தமாகி இருக்கிறது, திருமணம் செய்ய போகிறோம், இந்த நிலையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா
அப்படின்னு ஒரே குழப்பம். இந்த குழப்பத்துலதான் அவர் விலக்கிவிட திட்டமிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விலக்கிவிட திட்டமிட்டார். ஏன் விலக்கிவிட திட்டமிட்டார்? என்னையா மனசாட்சி இல்லாத ஆளா? நிச்சயதார்த்தம் ஆகி போச்சே அப்படின்னா, இன்னொரு பக்கம் இப்படி ஒரு பேரிடி அவருக்கு வந்திருக்கு, குழந்தை பிறக்க போகிறது என்று, கருவுற்று இருக்கிறாள் என்று எப்படி ஏற்றுக்கொள்வது? ஒரு மிகப்பெரிய குழப்பம் அவருக்கு. யூத சமுதாயத்துல இந்த நிச்சயதார்த்தம் என்பது மிக மிக முக்கியமானதாம். ஒரு பெரிய ஒரு பாண்டே அதுல கிரியேட் பண்ணிடுவாங்களாம். ஒரு திருமணத்திற்கு ஒரு ஈக்குவல் என்று அது சொல்லப்படுகிறது. எப்படி அப்படின்னா, நிச்சயதார்த்தம் முடிந்தாலே அதிலிருந்து பிரிப்பது என்று சொன்னால் அது ஒரு விவாகரத்திற்கு சமம் என்று சொல்கிறார்கள். இந்த விலக்கிவிட திட்டமிட்டார், விளக்குதல் இருக்கு பார்த்தீங்களா, இது யூத முறையிலே, அது கிரேக்க மூலத்திலே இது டிவோர்ஸ், விவாகரத்து என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த நிச்சயதார்த்தம் என்பது மிக மிக முக்கியமானது ஒன்றாக, திருமணத்திற்கு ஒத்ததாக கருதப்படுகிறது. நம்மளை நினைச்சு பாருங்க, ஒரு காலத்துல தட்டு மாத்திட்டோம், நிச்சயதார்த்தம் நடந்து போச்சு, திடீர்னு மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு அல்லது பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிருச்சுன்னா அவ்வளவு சீக்கிரம் யாராவது ஒத்துக்காம போயிருமோ? அது எப்படி நிச்சயதார்த்தமே நடந்துருச்சு, கல்யாணம் இல்லாம போகும் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அவ்வளவு சீக்கிரம் முடியாது. இன்றைக்கு காலகட்டங்கள் மாறிவிட்டது. நிச்சயதார்த்தம் முடிஞ்சு ஓலை எழுதி வந்தாலும் இன்று பிடிக்கலன்னா பிரச்சனைகள்ல திருமணங்கள் தடைபடுவதெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் அன்று நிச்சயதார்த்தம் என்பது திருமணத்திற்கு ஒரு ஒத்ததாக கருதப்பட்டது. அதனாலதான் ஏகப்பட்ட குழப்பம் யோசேப்புக்கு. விலக்கிவிட திட்டமிடுகிறார். அதுல இன்னொரு வார்த்தை சேர்க்கப்படுகிறது, மறைவாய். மறைவாய். ஒரு பெண் திருமணத்திற்கு முன்பதாக கருவுற்றிருக்கிறார் என்று சொன்னால் மோசையின் சட்டப்படி கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும். இப்ப இவர் என்ன செய்யணும் தெரியுமா? நேரா அவரு மூப்பர்கள்ட்ட போனோம், ஊர் பெரியவங்கள்ட்ட போனோம். ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சிங்களே, என்ன நிச்சயதார்த்தம்? அந்த பெண் கருவுற்று இருக்கிறாள், என்னென்னமோ கதை சொல்றா, தூய ஆவி அப்படின்லாம் கதை சொல்றா, எப்படி இது சாத்தியமா? சட்டம் என்னமோ அதை செய்யுங்க, நான் இதுக்கு பொறுப்பெடுக்க முடியாது, நான் அப்பாவி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும். அல்லது நீ போமா, நம்மளாலலாம் வாழ முடியாது, நீ என்னமோ போய் சொல்லிக்க, நீனே சொல்லிக்க, நான் சொல்ல மாட்டேன், என்ன நடந்துச்சு நீ போய் சொல்லிக்க, நான் பொறுப்பெடுக்க முடியாது என்று ஒதுங்கி இருக்க வேண்டும். விலகவும் இல்லை, மாட்டி விடவும் இல்லை, ஒதுங்கவும் இல்லை, மறைவாய் விலக்கிவிட திட்டமிடுகிறார் என்று சொன்னால் மனசாட்சிக்கு பயப்படுகிறார், மனித நேயமுள்ளவராக இருக்க ஆசைப்படுகிறார், அன்பை அள்ளி கொடுக்க ஆசைப்படுகிறார், பெயரை கெடுக்காமல் இருக்க விரும்புகிறார், பிறருக்கு எந்த மானபங்கத்தையும் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்று துணிகிறார். அதனுடைய விளைவுதான் எந்த சத்தமுமே இல்லாம, பெயரையும் கெடுக்காம, அமைதியா ஒரு ஓரமா பேசாம நம்ம ஒதுக்கி வச்சிருவோம். அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையும் கெடுக்க வேண்டாம், நம்முடைய மனசையும் நம்ம குழப்பிக்க வேணாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க வருகிறார். அப்போ மனிதருக்கு இப்படிப்பட்ட நேர்மையாளர் இவர். பிறருடைய பெயரை கெடுக்காமல், மானபங்கப்படுத்தாமல், மனிதனுக்கு மதிப்பளித்து, அவர்களுடைய அந்த சுய மரியாதைக்கு இடம் கொடுத்து, அவர்களுக்கு வேண்டிய ஒரு தனி இடத்தை கொடுக்கிறார். அதுதான் மனிதனுக்கு நேர்மையாளராக இருந்த விதம். இப்ப கடவுளுக்கும் மனிதனுக்கும் எப்படி அவர் பேலன்ஸ் பண்றாரு? கடவுளிடத்திலே அவர் மிகுந்த நம்பிக்கைக்குரியவராக இருந்தார், சட்டங்களை கடைபிடிப்பவராக இருந்தார். இப்ப வானதூதர் சொல்றாரு, நீ ஏத்துக்கணும், மரியாவை ஒதுக்கிவிட வேண்டாம், ஏனால் மரியா கருவுற்றிருப்பது தூய ஆவியினால் தான் என்று சொன்ன உடனேயே கடவுளுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படுகிற நேர்மையாளர், அதே நேரத்திலே மனிதனுடைய நிலையையும் புரிந்து கடவுளுடைய திட்டத்தையும் மனிதனுக்காக அவர் ஒதுக்கி வைத்த நிலையையும் ஒன்றாக இணைத்து ஒரு சிறந்த நேர்மையாளராக தன்னை எண்பிக்கிறார். அதுதான் யோசேப்பு. கடவுளுக்கு பயந்தார், திட்டத்தை ஏற்றார், மனிதனுக்கும் மாண்பை கொடுத்தார், திட்டத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த கடவுளுடைய திட்டத்தை மனிதர்களை நிறைவேற்றுவதிலே ஒரு இடைத்தரகராக அல்லது அவர் ஒரு கருவியாக இருந்தார். அதுதான் அவருடைய நேர்மை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த யோசேப்பினுடைய நேர்மைத்தனத்தை
கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த பாலமாக வாழ இன்றைய நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன விஷயம்னா கூட ஊரை கூட்டி வீதிக்கு இழுத்து வந்து மானபங்கப்படுத்துகிற மனிதர்களை இன்று நான் பார்க்கிறோம். கேள்விப்பட்டியா, தெரியுமா, அப்புறம் அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா, இதுதான் முதல் கேள்வி. என்ன அரைக்கு மாரி எங்க போற, கேள்விப்பட்டியா இல்லையா, என்ன கேஸ், என்ன சொல்றீங்க, என்ன கேள்விப்பட்டீங்கன்னா, அட கதையை கெடுத்து அங்க என்ன தெரியுமா அவங்க வீட்டுல நேத்து, இப்படிதான் ஆரம்பிப்போம். இங்கு யோசேப்பு மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். என்னன்னா, கடவுளுடைய மாண்பில் இருக்கக்கூடிய மனிதன் மானபங்கப்படுத்தப்படக்கூடாது. கடவுளுடைய அன்பிலே நிலைத்திருக்கக்கூடிய மனிதன் எந்த வகையிலுமே துன்புறுத்தப்படக்கூடாது, மனதளவிலும் கூட. எனவே கடவுளையும் மனிதனையும் இணைத்து ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்பதிலே யோசேப்பு மிக உறுதியாக இருந்தார். இன்னைக்கு இந்த நிலைமை, இந்த நிலை, மனநிலை நமக்கு வருமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. என்னைக்கு எவனை பத்தி நமக்கு நியூஸ் கிடைக்கும், யாரை பத்தி எங்க சொல்லலாம், எவனை பத்தி கேவலமா பேசலாம், எவனுடைய உறவுகள் எல்லாம் உடைந்து நின்றால் நமக்கு சந்தோஷமா இருக்கும், எந்த குடும்பத்தை உடைச்சா நமக்கு நல்லா இருக்கும், யாரை கேவலமாக பேசினால் நமக்கு காதிற்கு இனிதாக இருக்கும், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் யோசேப்பை போல ஒரு நேர்மை உள்ளவர்களாக, ஒரு நேர்மைத்தனத்தோடு, நேரிய உள்ளத்தோடு, நேரிய கண்களோடு பிறரை பார்ப்பவர்களாக, பிரச்சனையே இருந்தாலும் பிறரை எப்படி மதித்து அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்ற மனது உடையவர்களாக வாழ இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. யோசேப்பை போல கடவுளுக்கு பயந்து, கடவுளுக்கு நேர்மையாளராக வாழ்ந்து, கடவுளுடைய இயல்பிலே சாயலிலே வாழக்கூடிய மனிதனுக்கும் நாம் பக்குவமாக நம்முடைய வாழ்க்கை உணர்வுகளை புரிந்து கொண்டு வாழ வைக்கக்கூடிய நல்ல நேர்மையாளர்களாக, சிந்தனையாளர்களாக, பிறருடைய உறவுகளை கட்டி எழுப்பக்கூடியவர்களாக, உறவின் காரணிகளாக வாழ முயற்சி செய்வோம். அதற்கான அருளை இறைவன் நமக்கு தருவார். வல்ல இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அந்தோனியாரும் உங்களுக்காக பரிந்து பேசுவாராக. ஆமென்.